வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் இங்கே அபவுட் பேஜ் அண்டு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட்டை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு லான்ச் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே கான்செப்ட், என்ன கான்செப்ட் அப்படின்றத வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். வெப்சைட்டு லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, நமக்கு ரெஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, இதில் நம்மளோட மொபைல் நம்பர் போட்டுக்கணும். என்ட்ரு அக்கௌண்ட்னு இருக்கு இல்லையா, அது மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இன்விடேஷன் கோடு ஆல்ரெடி அட்டாச் ஆகிருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த தென் ரிமெம்பர் அக்கௌண்ட் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்றது கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, லாகின் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா சைனப் போனஸாக 500 கொடுத்துருவாங்க. இதை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இன்விடேஷன் போனஸ் வந்துட்டு 20 ரூபா கொடுப்பாங்க ஒரு ரெஃபருக்கு. சைன்இன் போனஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, அதாவது செக்இன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. கமிஷன் இன்கம் பார்த்தீங்கன்னா 26, 3 and then 1%. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் அண்ட் யூ கேன் கெட் அப் டு 30% கேஷ் இன்கம் அண்ட் யூ கேன் கெட் அன்லிமிட்டெட் கேஷ் வித்ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி, கேஷ் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் டெலிகிராம் லிங்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதில் வந்துட்டு நமக்கு ஸ்டார்டிங் பேக்கேஜாக ஒரு ₹0 பேக்கேஜ் கொடுப்பாங்க. அதை வந்துட்டு இன்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கணும், ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்வெஸ்ட் ஆகிடும். நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு இன்கம் வரும். எனக்கு நெட்வொர்க் இஷ்யூவா, ஓகே. ஸோ ₹12 பார்த்திங்கன்னா டெய்லி வரும். அண்ட் தென் டோட்டலாக பார்த்திங்கன்னா ₹4350 ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அதே மாதிரினா நம்ம வந்துட்டு மினிமம் பேக் எவ்வளோ போடலாம் அப்படின்னா 950, ஓகேங்களா. ஸோ 500 கொடுத்துருவாங்க. மீதி பேலன்ஸை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதிலேருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ மீதி அமௌண்ட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது என்னமோ வெறும் 450 மட்டும்தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. 450 தான் அதனோட ஆக்சுவல் ரேட்டு. நமக்கு 500 கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் சைனப் போனஸ் 500 எடுத்ததுனால நாம் போடுற அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மி தான், ஓகேங்களா. ₹72 டெய்லி இன்கமாக வரும். இதில் வந்துட்டு மினிமம் வித்ரா எவ்வளோ அப்படின்றத நான் வித்ரா பண்ணி காமிச்சிடுறேன். டெய்லி செக்இன் இருக்குது, நான் ஆல்ரெடி செக்இன் முடிச்சிட்டேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ₹10 இருக்கும். ₹10 பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும், ஓகேங்களா. அடுத்து ப்ராஃபிட்னு இருக்குது இல்லையா, இதில் வந்தோம் அப்படின்னா டு இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே போனஸில் வந்தோம் அப்படின்னா போனஸ் சார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஷேர் ஆப்ஷன் வந்தோம் அப்படின்னா நம்ம ரெஃபர் லிங்கை அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் ஆட் ஆகும். 25 பேருக்கு ₹20 அப்படின்ற மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் இன்கமும் ஆட் ஆகும், ஓகேங்களா. பெர் ரெஃபருக்கு ₹20. ஸோ நாம் வந்துட்டு ரீசார்ஜ் அப்படின்ட்டு கொடுத்துப்போம். ஸோ ரீசார்ஜ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். வெயிட் பண்ணுங்கள், எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ நாம் பார்த்திங்கன்னா 950 இருக்கு இல்லையா, இதில் கொடுத்துப்போம். ஆர்எல்ஸ் நம்ம கஸ்டமாக என்ட்ரு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஒரு 450 நாம் பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணிப்போம். ஏன்னா ஆல்ரெடி 500 கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஷியோர் கொடுத்துருவோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மினிமம் ரீசார்ஜ் 900 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஓகே. 950 கொடுத்துப்போம், ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஷியோர் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ 950 இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. போனஸாக கொடுக்குற 500 வித்ரா எடுத்துருங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் ரீச் ஆயிரும், ஓகேங்களா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பேடிஎம்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி கிளிக் டு பே கொடுத்தோம் அப்படின்னா பே ஆகிடும், ஓகேங்களா. ஓகே, பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்மிட் யூடிஆர் நம்பர்னு வரும். ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ பேக் பண்ணிப்போம், ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 950 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இதில். ஸோ அதுக்கு நான் இன்வெஸ்ட் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஏன்ட்ட ஒரு ₹1460 இருக்குது. இதை நான் வந்துட்டு இன்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன். சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. இது டெய்லி இன்கம் தான், ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டெய்லி இந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நமக்கு போனஸ் ஆட் ஆகும். அதுன்னு இதில் கஸ்டமர்ஸ் கேர் சர்வீஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதை கிளிக் பண்ணணும், ஓகேங்களா. இங்கே வந்துட்டு போயிட்டு கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு எதனா டவுட் இருக்குது, எதனா பிரச்சனை அப்படின்னாலுமே சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதில் மினிமம் வித்ரா பார்த்துலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் வித்ரா கொடுக்குறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா வித்ராவல் மினிமம் 300 இருந்தாலே வித்ரா எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ 300 இருக்குது அப்படின்லாம் வித்ரா எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு ₹510 வித்ரா எடுக்க போகிறேன். அதுக்கு நான் பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுனா, நம்மளோட கார்டு ஹோல்டர் நேம் பார்த்திங்கன்னா நம்மளோட நேம், பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம் அப்படிங்கிறது பேங்க்கோட நேம். ஓகேங்களா? ஸோ பேங்க்கில் என்ன நேம் இருக்கோ, அதாவது பேங்க்காக கனரா பேங்காக இருக்கலாம், அந்த பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்காக இருக்கலாம். ஸோ அந்த நேம். ஓகேங்களா? அடுத்து ஐஎஃப்எஸ்சி அப்படின்றது உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அது கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். நான் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 510 ரூபா இருக்கு இல்லையா, அதை நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ 510. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நான் சப்மிட் அப்படின்றது கொடுத்துறேன். ஸோ வித்ட்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஓகே, நான் டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டேன்னா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. ஸோ டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு 76 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? மீதி பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். நான் வந்துட்டு இது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இதனோட ப்ரூஃபை நம்மளோட டெலிகிராம் சேனல் ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி டேப் அதில் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அங்கே வந்துட்டு நீங்கள் ப்ரூஃபை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இன்கம் டீட்டெயில் பார்த்தலாம். நான் பார்த்தீங்கன்னா சைன்அப் போனஸாக எனக்கு 500 வந்துச்சு. ஸோ அண்ட் தென் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா 950 ரூபா பண்ணேன். சைன்இன் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ஓகேங்களா? ஸோ எல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா 910 ரூபா 950 ரூபா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் ஒரு 510 ரூபா பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 950 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். 500 அந்த செக்இனோட சேர்த்து 510 ரூபாயை வித்ட்ரா எடுத்துட்டேன். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு இவ்வளோ டீல்ஸாக இருக்குது. ஸோ இதில் ஆக்டிவிட்டி போனஸ் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் 26% கமிஷன் வரும். அண்ட் தென் ஒரு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா பை பண்ணுறாங்க நம்மளோட லெவல் 1 யூஸர் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வரும். அதே பார்த்தீங்கன்னா லெவல் 2 பேக்கேஜ்னா 300 ரூபா, லெவல் 3 பேக்கேஜ்னா 1500, லெவல் 4னா 3000, 5னா 7500, 6னா 15000, 7னா பார்த்தீங்கன்னா நமக்கு 25000. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போனஸ் ரிவார்டு உண்டு. நாம் எப்போவுமே மினிமலாக போவோம். ஸோ ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுன்னு இது வந்துட்டு என்ன கம்பெனி நேம் போட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சொன்னோம் அப்படின்னா நம்ம சேனலை வச்சு செஞ்சு விட்ருவாங்க. அதனால் இதனோட பேரை நான் சொல்லாமல் போயிட்டேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரை நீங்களே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். டாடா, பை பை, டேக் கேர், பை பாய், see you later.